ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன். சம்மர்னாலே வெக்கேஷன் தான்னு டீம் ஃபுல்லாக வெக்கேஷன் பேச்சாக இருக்க, சிவா வெக்கேஷனுக்கு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை வளர்த்த கிராமத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருந்தான் சிவா. யூஎஸில் சாஃப்ட்வேர் என்ஜினியர்னு கம்ப்யூட்டர், ஐஃபோன், ஏஐயில் வீக் டேஸில் ஒர்க்கு, வீக்கெண்டில் பார்ட்டின்னு என்ன தான் மாடர்னாக மாறி இருந்தாலும் கிராமத்தில் குருவி சத்தத்தில் எழுந்து கிணத்துல குளித்து காட்டில் ஓனம் அடித்து தோப்பில் மாங்காய் திருடி சாப்பிட்ட பசங்க தானே. வீட்டில், ஆஃபீஸில், கார்லைன்னு எப்பயுமே ஏசி காற்றை சுவாசிக்கிற பசங்களுக்கு என்னைக்காவது இயற்கை காற்று உடம்பை தொடும்போது கிராமத்து வாழ்க்கை மனசு தொடும். என்னதான் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தந்தாலும் இயற்கையோடு ஒன்றி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை குழந்தைங்களுக்கு தர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு மனைவிட்ட பேசிகிட்டே பாட்டி வீடு வந்து சேர்ந்தான் சிவா. பாட்டி தாத்தா மறைவுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வரோங்கிற நினைப்போட வீட்டுக்குள்ளார வந்தவன் பாட்டியும் தாத்தாவும் வாசாமி அப்படின்னு கூப்பிட்டதா மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டான். நான் வாழ்ந்த வீடுன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டவன் யூஸ்வலாக ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுவும் ஒய்ஃபும் குழந்தைங்களையும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறோன்னா என்ன பண்ணுவோம்? இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் விளையாடுவேன், இந்த இடத்துல தான் நான் தூங்குவேன், இதோ இந்த காயம் இந்த இடத்துல தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிற அளவுக்கு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தா சிவா. அப்பாவும் அம்மாவும் இப்படி பேசிகிட்டு இருக்க டைமு குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்கல்ல. அது மாதிரி சிவாவோட குழந்தைங்க ஒரு டைரியை தூக்கிட்டு வந்தாங்க. டைரியை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இதுதான் என் ஹைஸ்கூல் ஆட்டோகிராஃப் புக் அப்படின்னு சொன்னால் சிவா. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்துட்டு இருக்க ஒரு பக்கம் மட்டும் எம்டியாக இருக்கிறத பார்த்த மனைவி, ஏன் இந்த பக்கம் மட்டும் எம்டியாக இருக்குது அப்படின்னு கேட்க ஒரு சிரிப்போட எழுந்து நடக்க ஆரம்பித்தான். 10th முடித்ததும் ஹைஸ்கூல் சேர்க்க 10th மார்க் முக்கியம் இல்லையா? ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் எடுக்கிற அளவுக்கு நீ மார்க் எடுக்கலடா அப்படின்னு சொல்லி 3rd குரூப்பில் போட்டுட்டாரு அப்பா. ஜாலியாக படித்தா போதும்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸு, அக்கௌண்டன்சின்னு அடிஷ்னல் சப்ராக்ஷனுமா மேக்ஸ் டியூஷனுக்கும் அக்கௌண்ட் டியூஷனுக்கும் அலைஞ்சிட்டு ஸ்கூலுக்கு வந்தால் இதில் ஸ்போர்ட்ஸு வேறு. பல நாள் கிரவுண்டில், சில நாள் கிளாஸுலன்னு ஹாஃப் இயரே முடிஞ்சு போச்சு. அப்படி தாங்க ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் பீரியடில் பாலை நான் அடிக்க போக பால் வந்து என் மூக்கில் அடித்து மூக்கிலேருந்து பொலபுலன்னு ரத்தம் வந்துருச்சு. ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுக்க மெடிக்கல் ரூமுக்கு போனப்போ தான் அவளை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அளவான ஹைட்டு, ஒல்லியான உடம்பு, டஸ்டி ஸ்கின்னு, நீளமான முடின்னு ரொம்ப அமைதியான பொண்ணு. அவள் அங்கே தனியாக தான் இருந்தா. அப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அவள் தனியாக தான் இருப்பாள். ஏன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காதாம்மா. அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காதுன்னு என்னை ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு டெய்லி நானும் கேட்க ஆரம்பித்தேன். அவளும் மௌனத்தை மட்டும் பதிலாக கொடுக்க ஆரம்பித்தா. இப்படியே 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேயும் அதே கேள்வி தான், அதே மௌனம்தான். என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு ஆளாலும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னாங்க. ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்கிற அளவுக்கு அவள் என்கிட்ட சரியாக பேச மாட்டாள். லைப்ரரி, பிடி கிளாஸ்னு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க அவள் மட்டும் தனியாக இருந்தாள். அவளுக்கு அந்த தனிமை பழகிருச்சு. ஆனால் அவளை தனியாக பார்க்க எனக்கு பழகலை. 12th பப்ளிக் எக்ஸாம் ஆச்சே, அதனால் ஸ்டடீஸு எக்ஸாமுன்னு 12th முடிஞ்சதே தெரியலை. எங்கள் ஃபேர்வெல் டேவும் வந்துச்சு. எல்லாரும் கையில் ஆட்டோகிராஃப் புக்கும் கண்ணில் கண்ணீருமா இருக்க, அவள் கையில் ஆட்டோகிராஃப் புக்கும் இல்லை, கண்ணில் கண்ணீரும் இல்லை. சரி, நம்ம ஆட்டோகிராஃப் புக்கு கொடுப்போம் அப்படின்னு ஆட்டோகிராஃப் புக்கை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு தடவை என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு சின்ன புன்னகையை எனக்கு பதிலாக கொடுத்தவ எம்டி பேஜை என் ஆட்டோகிராஃப் புக்குக்கு கொடுத்தா. உண்மைதாங்க, ஒரு புக்கில் பல பக்கங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது இடையில ஒரு பக்கம் எம்டி பேஜாக இருந்தால் அந்த எம்டி பேஜில் ஆத்தர் என்ன சொல்ல விரும்பினாருன்னு நம்மளை யோசிக்க தோணும்ல. அதுபோல் அவளோட மௌனத்தில் என்ன பதில் வச்சிருந்தான்னு யோசித்த சிவாவோட மனசில் ஒரு காலியான பக்கமாக இடம் பிடிச்ச அவளோட பேர் நித்யாங்கிறத எழுதி டைரியை பத்திரமா வச்சுக்கிட்டான் சிவா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையில் பார்க்கலாம். Until then, bye-bye.